ஐயோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரசிக்க தெரியல ப்ரோ. அவ்வளோதான் வேலை. விஜய் படம் நடிச்சா பார்க்குறது அதுதான் எங்களோட வேலை. அதுக்காக தான் நாங்கள் ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம். ட்ரெய்லரில் வந்து எல்லா வசனமே நல்லா பார்த்து பார்த்து எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது எல்லாமே ஃபைன் தான். ஆனால் ஆஸ் அ தளபதி ஃபேன் கேர்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செப்டம்பர் 5க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருந்தது. சம்பவம் வெயிட்டிங் அப்படி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் செப்டம்பர் 5. அதில் ஒரு 3 டைலாக் வந்து ஸ்டார்டிங் அண்ணன் வரார் வழி விடுங்க, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன், லயன் இஸ் ஆல்வேஸ் லயன், லீடர். அந்த 3த்துல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். ஸ்டார்டிங் எண்ட்லேருந்து கடைசியில் மருதமலை மாமன். ஐயோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரசிக்க தெரியல ப்ரோ. அவ்வளோதான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தார், நல்லா இருந்தது. சம்பவம் வெயிட்டிங், செப்டம்பர் 5க்காக வெயிட்டிங். டீனேஜ் விஜய் காமிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அதான் க்யூட் தானே, ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டைட்டில் கார்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஐயோ செம்மையாக இருந்தது. டைட்டில் கார்டு சான்ஸே இல்லை. இவ்வளோ லியோ டைட்டில் கார்டுக்கே நாங்கள்லாம் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டோம். இது ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் செப்டம்பர் 5. ட்ரெய்லரில் மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருந்தது ப்ரோ. ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நெகட்டிவிட்டி பர்சன்ஸ் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக செப்டம்பர் 5 வெயிட்டிங். அவ்வளோதான். தேங்க்யூ. ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் 3 விஜய் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரோ. என்ன சொல்கிறதுனே தெரில. விஜய் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தின மாதிரி தான் இருக்குது. நானும் ஒரு விஜய் ஃபேன் தான், சரிங்களா. ஒரு மாதிரி சிஜி பண்ண மாதிரி ஒரு விஜய் காமிச்சிருக்காங்க, ரொம்ப சின்ன பையன் கேரக்டர் மாதிரி. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி படம் ஒரு வேளை ஓடவே ஓடாதோ அப்படின்ற மாதிரி இருக்குது, வாரிசு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். எப்படி இருக்குமோன்னு தெரில. ஆனால் ஸ்னேகாக்காக வேணால் பார்க்கலாம், விஜய்க்காகவும் பார்க்கலாம். பட்டு பிகில் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ டைலாக்ஸ் எல்லாம் அதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சில டைலாக்ஸ் வந்து தெரியும். ஆமாம். அண்ணன் வரார் வழிவிடுங்க, நியூ லீடர், சிங்கம், அது எல்லா இதுலேயும் அப்படி தான் போடுவாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே மிச்ச ட்ரெய்லர்லாம் வந்து செம்மையாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாலிவுட் மாதிரி காமிச்சிருக்கனால சரியாக வந்து எதிர்பார்க்க முடியல. ஹாலிவுட் லெவலில் காமிக்கிறாங்க. ஆனால் விஜய் அண்ணா வச்சு காமிக்கும் போது ஒரு மாதிரி சொதப்பிட்டாங்கன்னா போச்சுல. வாரிசும் இப்படி தான் நினச்சோம், நல்லா இருக்கும்னு. கடைசியில் சீரியல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. விஜய் வச்சு கொஞ்சம் நல்ல படம்லாம் எடுக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரெய்லரோட டைட்டில் கார்டு அதை பற்றி சொல்லுங்கள். டைட்டில் கார்டு அந்த விண்டேஜ் விஜய்லாம் காப்பாங்க, 20 வயசு 18 வயசு விஜய்லாம். ஆமாம், அதுதான் எதிர்பார்க்க முடியல. என்னன்னே தெரியல. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பிகில் மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும், அப்பா கதை இந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயே ஹீரோ அண்ட் வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்பாவாக இருப்பார், பையன் ஒரு ஆள் பையனாக நடிச்சிருப்பாரு. ஹீரோ அண்ட் வில்லன் விஜய் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. என்கிட்ட கதை கேட்டால் நான் எவ்வளோ போடுறது அது போட்டிருந்ததுன்றேன். அப்படி இருந்தால் ப்ரோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அவர் வந்து புலி படம் வந்துச்சுல, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கார்ட்டூன் படம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எங்களோட வேலை விஜய் படம் நடிச்சா பார்க்குறது, அதுதான் எங்களோட வேலை. அதுக்காக தான் நாங்கள் ரசிகர்களாக நாங்கள் இருக்கோம். படம் ஓடலை, நாங்கள் ஓட்டிடுவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் ஓட்டிடுவோம். பிடிச்சி பார்த்துக்குவோம், அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா கோட் ட்ரெய்லர் விஜய் அவர்களோட 68வது படம் வந்திருந்தது. ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ட்ரெய்லர் மாசாக இருக்குது. 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தோம். நல்லா மாசாக இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க பார்த்து. ஒரு தளபதி அப்படி இருந்தாவே ஒரு ஹைப் இருக்கும். ஆமாம், 2 தளபதி. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? டபுள் மாஸ் தான். டபுள் மாஸ். இந்த மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஆமாம், ட்ரெய்லரில் மியூசிக் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எப்படி இருக்கு? நல்லா அடி உழுவுது, நல்லா இதாக இருக்குது. படத்தில் வசனங்கள்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. அதாவது அண்ணன் வரார் வழிவிடு, ஆமாம், லயன் இஸ் ஆல்வேஸ் லயன், அது மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டைலாக்னா இதில் எது பிடிச்சதுன்னா? அண்ணன் வரார் வழிவிடுன்னு பிடிச்சிருந்ததா, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்? இல்லை, அதில் வந்தது எல்லாமே ட்ரெய்லரில் வந்து எல்லா வசனமே நல்லா பார்த்து எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. அரசியல் சம்பந்தப்பட்ட சில ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. அதாவது ஆமா, நியூ லீடர் வர இல்ல அதுக்கு கொடுத்துருக்காங்க. அரசியலோட இன்ட்ரோடக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா மாசா இருக்கு. இதுல வந்து 2 விஜய் இருக்காருல்ல, ஆமா, ஒருத்தர் வில்லன். அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் படத்துல? இல்ல அது நம்ம படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஆனா நல்லா இருக்கு படத்தை பார்த்த உடனே நல்லா இருக்கு. ஆமா, ஓகே. ட்ரெய்லர்ல வேற என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பார்த்ததுல?
பார்த்தது இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாமே வர்றது எல்லாமே நல்லா எனக்கு வந்து லைக் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. நல்லா கண்ணு மூடி திறக்க முடியாம போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அந்த trailer? நல்ல இதாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் பவர்ஃபுல்லாக இருக்குது. படம் வந்து வெயிட்டிங்கா? ஆமாம், வெயிட்டிங் தான். அதுலேயே முடியும் போது ட்ரெய்லர் முடியும் போதே வெயிட்டிங் தான் போடுறாங்க. நம்மளும் வெயிட்டிங் தான், எல்லாரும் வெயிட்டிங் தான். இப்போ விண்டேஜ் விஜய்லாம் காமிக்கிறாரு பார்த்தீங்களா? ஆமாம். விண்டேஜ் விஜய் காமிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இப்போ பழையது 20 வருஷம் முன்னாடி போயிட்டோம். ஓகே, நன்றி. ஓகே.